வணக்கம் மக்களே. நடிகர் சத்யராஜ்னாலே அரசியலில் அவருக்குன்னு ஒரு இடம் உண்டு. ஆனால் அவர் அரசியலுக்குள்ளே வரமாட்டார். அப்பைக்கப்போ சினிமாவில் அதை அப்படியே பளிச்சிட செய்வார். அப்படி அவர் நடித்த படங்கள் அமைதிப்படை, தோழர் பாண்டியன், இப்படி ஏராளமாக சொல்லலாம். ஆனால் தந்தை பெரியாரோட பிள்ளை, தந்தை பெரியாரோட சிஷியன் அப்படின்னு தன்னை வெளிப்படுத்திக்கிடுவார். உண்மையான ஜனநாயகம் நடிகர் புரட்சி தமிழன் சத்யராஜ் வீட்டில் தாங்க இருக்குது. ஏன்னா சத்யராஜ் திராவிட கழகத்துக்கு பின்னாடி போவார், திமுகவுக்கு முட்டு கொடுப்பார். அவரோட பொண்ணும் திமுகவுக்கு போயிருக்காங்க. அதே நேரத்தில் சிபி சத்யராஜ் டிவிக்கு விஜய்க்கு ஆதரவாக நிற்கிறாரு. அப்போ திரு சத்யராஜ் அவர்கள் இவங்களோட அரசியல் செயல்பாட்டில் தலையிடுறது இல்லை அப்படிங்கிறத நம்மளால் புரிஞ்சுக்கிட முடியுது. அதுக்காக நம்ம நடிகர் சத்யராஜுக்கு ஒரு வெரி குட்னு சொல்லி தாங்க ஆகணும். இப்போ என்ன ஆயிருக்குன்னா, திமுகவுக்கு ஆதரவாக திரு சத்யராஜ் அவர்கள் பிரச்சாரத்தில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்காரு. அப்படி அவர் பிரச்சாரத்தில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்கும்போது அவர் சொன்ன விஷயம், தேர்தல் பிரச்சாரம் சூடு பிடிச்சி போய்கிட்டு இருக்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு, குறைந்த சம்பளம் வாங்குகிற என்னையவே உங்களால் பார்க்க முடியாது அப்படின்னு மக்கள்கிட்ட சொல்கிறாரு. குறைஞ்ச சம்பளம் வாங்குகிற என்னையவே உங்களால் பார்க்க முடியாது, அப்போ அதிக சம்பளம் வாங்கும் விஜய் தம்பியை எப்படி நீங்கள் பார்க்க முடியும் அப்படின்னு கேள்வி எழுப்புனாருங்க. என்னையா பொசுக்குன்னு இப்படி சொல்லிவிட்டீரு, விஜய் தான் எங்களுக்கு தெருவாக வராரு, இப்போ வீடு வீடாக வர ஆரம்பிச்சிட்டார் இல்லையா அப்படின்னு அங்கே இருக்க மக்கள் கேட்டிருக்காங்க. அப்போ அதுக்கு பதில் யார் கொடுத்தா சரியாக இருக்கும்? அவரோட பையன் சிபி சத்யராஜ் கொடுத்தா தானே சரியாக இருக்கும். ஆனால் அவர்கிட்ட யாரும் போய் நீங்கள் தான் பதில் சொல்லலை, சிபி சத்யராஜே சொல்கிறாருங்க. ஏன்னா விஜய் மேலே அவருக்கு அந்த அளவுக்கு ஒரு அன்பு, பாசம். பொதுவாக தமிழ்நாட்டில் இந்த தடவை விஜயோட அன்புக்கு தானேயா ஓட்டு போட போகிறாங்க. அப்போ சிபி சத்யராஜ் மட்டும் விட்டு கொடுத்துருவாரா? பெருசு உசுப்பேத்துறவங்கிட்ட உம்முனும் கடுப்பேற்றுறவங்கிட்ட கம்முன்னு இருந்தால் வாழ்க்கை ஜம்முன்னு இருக்கும் அப்படின்னு சத்யராஜ் பாஷையிலேயே பதில் கொடுத்துட்டாருங்க. அதோட விடலை சத்யராஜ், விஜய் தம்பி கட்சி ஆரம்பிச்சிட்டாருன்னு செய்தி கேட்டதும் எனக்கு பகீர்னு ஆகிப்போச்சு அப்படின்னாரு சத்யராஜ். ஏன்னா தம்பி யார்கிட்டையும் பேச மாட்டார் ஷூட்டிங் ஸ்பாட்டில், இவருக்கு அரசியல் செட் ஆகாதே அப்படின்னு நான் நினச்சேங்க. அப்புறம் அவரோட கொள்கை தலைவர் தந்தை பெரியார், அம்பேத்கர்னு சொன்ன உடனே பரவாயில்ல, நம்ம தலைவர்களை கொண்டு போய் இன்றைய இளைஞர்கள்கிட்ட சேர்த்துருவார் விஜய்னு கொஞ்சம் எனக்கு மனசுக்கு ஆறுதலாக இருந்துச்சு. ஆனால் திடுதுப்புன்னு அவர் வாட்டுக்கு முதலமைச்சர் ஸ்டாலினை ஸ்டார் அங்கிள் அப்படின்ன உடனே என்னடா அப்படி மரியாதை இல்லாமல் பேசுகிறாரேன்னு எனக்கு பகீர்னு ஆகிப்போச்சு அப்படிங்கிறாரு சத்யராஜ். அவரோட இதயம் சுக்கு நூறாக ஆயிடுச்சுன்னு சொன்னார். தம்பி விஜய் தலைவா படம் எடுத்து படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு பிரச்சனை வந்துச்சு. அப்போ இருந்த முதலமைச்சர் ஜெயலலிதா அம்மா கிட்ட போய் உதவி கேட்குறதுக்காக போய் கை கட்டி நின்னீங்களே தம்பி விஜய், அப்போ அந்த அம்மாவை ஆண்டின்னு சொல்ல முடியுமா? முதலமைச்சரை அங்கிள் சார்னு சொல்கிறீங்களே அப்படின்னு சத்யராஜ் கேள்வி எழுப்பினார். திரு சத்யராஜ் அவர்களுக்கு ஒரு விஷயம் புரிதல் இல்லைன்னு நமக்கு தெரியுதுங்க. அரசியல் புரிதல் இல்லை, ஒரு தெளிவு இல்லை. அவருக்கு தெளிவுபடுத்தணும். இன்றைக்கி விஜய் டிவிக்கே அப்படிங்கிற ஒரு கட்சியை தொடங்கி இளைஞர்களையும் இளைஞிகளையும் தன் பக்கம் ஈர்த்து வச்சு அரசியலில் புரட்சி செய்யும் ஒரு நபராக இன்றைக்கி விஜய் இருக்கிறாரு. தமிழகமே அவர் அப்படித்தான் பார்க்குது. அப்போ அப்படியாப்பட்டவர் முதலமைச்சரை சாருன்னு சொன்னதும் அங்கிள்னு சொன்னதுலேயும் என்னையா உனக்கு குறைய கண்டுபிடிச்சிட்ட, மரியாதை குறையா சொல்லிட்டாருன்னு சொல்கிறீங்க அப்படின்னு மக்கள்லாம் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த அம்மாவை அவர் அன்னைக்கு போய் ஜெயலலிதா அம்மாவை அம்மானு தான் சொல்லியிருப்பார். அன்னைக்கு அவர் ஒரு நடிகர், அன்னைக்கு தன்னோட பிஸ்னஸுக்கு தேவைப்பட்டுச்சு, அதனால் அன்னைக்கு அவர் யாரையும் விமர்சனம் பண்ணலை. ஆனால் இன்றைக்கி அவர் அரசியல்வாதி, விமர்சனம் அதுவும் அங்கிள்னு சொன்னது, சார்னு சொன்னது, மரியாதை இல்லைன்னு சத்யராஜ் சொன்னது யாராலையும் ஏற்றுக்க முடியாதுங்க. 2026 சட்டமன்ற தேர்தல் டிவிகே கட்சி பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது அரசியல் பார்வையாளர்களோட கருத்தாக இருக்குது. சத்யராஜ் அவர்கள் வெளியே என்ன நடக்குன்னு கொஞ்சம் கவனிக்கணும். நடிகர் சத்யராஜ் அவர்கள் பூனை மாதிரிங்க,
பூனை கண்ணை மூடிக்கிட்டு உலகமே இருண்டுருச்சுன்னு நினைக்குமா. அதுபோல் நடிகர் சத்யராஜ் கண்ணை மூடி இருட்டுக்குள்ளே வாழ்ந்துக்கிட்டு இருக்காரு. வெளிச்சத்துக்கு வாங்க. அனைத்து தரப்பு கருத்து கணிப்புகளும் விஜய்க்கு 30% வாக்கு இருக்குன்னு சொல்லுது. மீதமுள்ள 70% தான் திமுக கூட்டணி, அதிமுக கூட்டணி, என்டிகே, சசிகலா, பாமக கூட்டணி, புதிய தமிழகம், சுயேட்சைகள்னு பிரிக்க போகிறாங்க. அப்போ டிவிக்கு ஆதரவு இல்லாமல் ஆட்சி அமையாதுங்கிறத சத்யராஜ் கொஞ்சம் கண்களை விழித்து பார்த்து இன்றைக்கி இருக்கக்கூடிய அரசியலை புரிஞ்சுக்கிடணும். அதை விட்டுட்டு கண்ணை மூடிக்கிட்டு நான் எப்போவும் தந்தை பெரியார் படத்தை வச்சவங்க கூட தான் சேருவேன், தந்தை பெரியார் சினிமா யார் எடுக்காரோ அவருக்கு தான் சலாம் போடுவேன் அப்படின்னு திரு சத்யராஜ் அவர்கள் வாழ்கிறது கொஞ்சம் அத்தியாயங்கள் பின்னோக்கி போயிருக்காரு. சத்யராஜ் கொஞ்சம் முன்னோக்கி வாங்க. இன்றைக்கி இருக்கிற 5 வயசு குழந்தை ஓட்டு கேட்டுக்கிட்டு இருக்கு விஜய்க்காக. 5 வயசு குழந்தை யார்கிட்ட ஓட்டு கேட்கு? தெருவில் போய் கேட்கல, தன்னோட அப்பா கிட்டையும் அம்மா கிட்டையும் அண்ணங்கிட்டையும் கேட்டுக்கிட்டு இருக்கியா? அதை சத்யராஜ் புரிஞ்சுக்கிடணும்.